போலாமா மேடம்? மேக்கப் மேடம். கரெக்டா மேட்சிங்கா இருக்கு. நானும் ப்ளூ, நீயும் ப்ளூ, அவனும் ப்ளூ. அவன் மட்டும் தான் கிரே. ஆனா எனக்கு வந்து டல்லா இருக்கிற மாதிரியே தெரியுது எனக்கு. வெளியில போய் பாரு, இந்த வீட்டுக்குள்ள இருந்தா அப்படிதான் தெரியும். அதுவும் 6:30 மணின்னு நான் 9 மணி வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன் பத்தியா? அதுதான் என்னோட கொடுமை. ஒரு 6:30 மணிக்குள்ள எழுந்திருச்சு நம்ம கோயிலுக்கு போயிடலாம்னு பார்த்தா கரெக்டா 8:30 மணிக்கு எழுந்திருக்கேன். 7 மணிக்கெல்லாம் இங்க இருந்து நம்ம கோயிலுக்கு கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா முடியல. நான் எழுந்திருச்சதே 8:30க்கு. என்னாச்சுமா? என்னாச்சு? என்ன கேக்குறா? நீ பட்டு என்னோட பர்த்டே ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னாச்சு? அவன்கிட்ட ஒரு பொருள் கொடுக்கலன்னா அழுவ ஆரம்பிப்பான். நாங்க எல்லாரும் ஒரே சேம் ட்ரெஸ்ஸா அதுவா அமைஞ்சிருச்சு. நாங்களும் அமைக்கல, அதுவா அமைஞ்சிருச்சு. என் ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நான் இந்த ட்ரெஸ் போட்டேன்னா ரொம்ப லீன் ஆயிட்டேன்னு எல்லாரும் வாயிலிருந்து ஒரு புகழ்ச்சியா இருக்கு. என்னது உண்மையாவே இந்த ட்ரெஸ்ல வந்துட்டு நீ ஒல்லியா தான் இருக்க. நானே இத்தனை நாள் நான் சொல்லியிருக்கேனா? ஆமா, சொன்னது இல்ல. டக்குன்னு பார்த்தோன்னா என்னடா இவ்வளோ ஸ்லிம் ஆயிட்டாலே, என்ன திடீர்னு இந்த ஊருக்கு வந்தோடனே எப்படி என்ன மாயமா வந்துட்டாலே. சரி, நமக்கு டைம் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுட்டு இங்க இருந்து கிளம்புவோம். சாப்பிடுமா? போலாமா மேடம்? மேக்கப் மேடம். என் பர்த்டே கூட மேக்கப் போடக்கூடாது. அந்த அளவுக்குலாம் நான் மேக்கப் போடல. நார்மலாக தான் மேக்கப் போட்டிருக்கேன். என்னோட பர்த்டே ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா இருக்குல்ல? இந்த பொட்டா இருக்கிறது தான் எனக்கு வந்து ஒரு அட்ராக்டிவாக எடுத்து கொடுக்குது. இல்லை வேணும் அன்னையிலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இந்த பொட்டு. ஆனால் உண்மையே சூப்பராக இருக்கு சீத்து. சூப்பராக இருக்குல்ல? செம்மையா இருக்கு. நீங்கள் எப்படியே பேசிகிட்டு இருக்கீங்க, அங்கே மணி ஆகிடும். ஆமாம், நடையெல்லாம் சாத்திரி போயிடுவாங்க. ஹேமி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு என்னோட பர்த்டே. ஸோ இப்போ எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா திருநள்ளாறு கோயிலுக்கு போகலான்னு. ஆமாம், ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்து அதுக்கப்புறம் நம்ம கேக் வெட்டலாம். ஆமாம், சீக்கிரமாக எழுந்திருக்கணும்னு நினச்சேன். ஆனால் நான் எழுந்திரிச்சது 8:30 மணி. இந்த வீட்டில் ஃபுல்லாக இருட்டாக இருக்கு. காலையில் விடிஞ்சதே தெரியல. இந்த லாக் போட்டாச்சுன்னா வச்சுங்களேன், வீட்டில் நைட்டில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பொறுமை. ஐயோ வண்டி சாயுது. குதிரை சாஞ்சிட போகுது. நீ பிடிக்காத. மழை வர மாதிரியே இருக்கு நம்ம போற நேரத்தை பார்த்து. நல்லா தான் இருக்கு கிளைமேட். இது கூட நல்லா இருக்கு, வெயில் இல்லாம சூப்பரா இருக்கு. ஆனா இவனுல கிளப்புறதுக்குள்ளங்க நாங்க ஒரு வழி ஆயிட்டோங்க. அப்பா சாப்பிட்றதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டோன்னு சொல்லி 2 பேரும் அந்த சேமியாவை கொட்டி கிளறி கீழே சிந்தி இப்போ ஒரு தடவை மோப்பு போட்டு வரேன். நம்ம 3 பேரும் ஒரே ட்ரெஸ். ஆனா நீ மட்டும்தான் வரும். தங்கத்துக்கு நைட்டு ஃபீவர் வந்துடுச்சு. அங்கேருந்து வந்தோம் இல்லையா, வீட்லேயே சொல்லிட்டு இருந்தேன் கை காலெலாம் குடையுதுன்னு. வரும்போது இப்போ தான் நல்லா ஆகிட்டாரு. அதுதான் எனக்கு கவலையாக இருந்துச்சு. ஐயோ நாளைக்கு பிறந்த நாள் என்ன, உங்கள் பிள்ளைக்கு தான் ஃபஸ்ட்டுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் காலையில் விஷ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு ஹாப்பியாகவே இருந்துச்சு. சரி வாங்க போகலாம். காரைக்கால்லேருந்து பக்கம் தானே. நான் மேப்பில் போட்டு பார்த்தேன் 12 நிமிஷம் காமிச்சுது. இங்கே நம்ம வீட்டில் ஒரு 5 கிலோமீட்டர் இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப நாளா திருநள்ளாறு நானும் கேள்விப்பட்டிருக்கேன். என் தங்கச்சியும் சொல்லியிருக்கா. இது வரைக்கும் நான் போனதே கிடையாது அந்த பக்கமே. நானே ஒரே ஒரு வாட்டி தான் போயிருக்கேன். நானும் போனதே இல்லை. இன்னும் போனதில்லை. அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஆமா, நான் அங்க போயிட்டு என்ன ஸ்பெஷல், இங்க ஏன் வரணுங்கிறதெல்லாம் நான் அங்க போயிட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. கோயில் குளத்துல மீனுக்கு பொறி போட்டுட்டு இருக்கோம். திருநள்ளாறுல இருக்கிற பிரம்ம தீர்த்தத்துல நாங்க பொறி போட்டுட்டு இருக்கோம். அதுல மீனை பாருங்க எவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு. அங்க நடுவுல இருக்கிறது பிரம்மர். ஓ மேலே ஏறு. ஆனா ஒவ்வொருத்தவங்களும் எடுத்து வச்சிருக்கிறத பார்க்க அழகா இருக்குல்ல. அந்த பூ அந்த மேல உள்ளதெல்லாம் செமையா இருக்கு. எனக்கு பிடிச்சிருந்தல அங்கதான் நம்ம வாங்கணும்ல. அங்க ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சு. தெரியுது. அங்க பாரு, இன்னும் அந்த செயின் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அந்த கருத்துல போறோம். தீவிரவாதி மாதிரி பாக்குறாங்களே, யூடியூபரை பார்த்தாலே அப்படிதான் பார்ப்பாங்க போல இருக்கு. இங்க வந்துட்டு மூலஸ்தர் வந்து சிவபெருமான் இருக்காங்க. இங்க வந்து சிவனுக்கு வந்து வழிபடலாம். சனி பகவானுக்கு தான் ரொம்ப இங்கே வந்து ஸ்பெஷல். மதியம் வந்துட்டு சனிக்கிழமை அன்னைக்கு மட்டும் ஃபுல் டே வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் கோயில். மற்ற நாளில் வந்து 1 மணிக்கு நட சாத்திடுவாங்க. மதியத்தில் ஈவினிங் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க 4 மணிக்கு. அவ்வளோ பெரிய கியூவை பாருங்க. இந்த கியூ ஃபுல்லாக போகணும்.
சனீஸ்வரனுக்கு படைக்கிற இது இதுக்கு பற்றி அர்ச்சனை அது இங்கே வச்சுட்டு போயிருந்தோம். சனீஸ்வரனுக்கு படைக்கிற அர்ச்சனையை மட்டும் இங்கே போட்டுட்டு போயிருந்தோம். எடுத்துட்டு போகக்கூடாது வீட்டுக்கு. அதனால தான் எல்லாமே தூக்கி போட்டு போயிருக்காங்க. கோயிலுக்கு போயிட்டு வெளியில் வந்தாச்சு. இப்போ நான் வர வழியில் அந்த தோடு பார்த்தேன். ஆல்ரெடி ஒரே தோடாக போட்டுட்டு இருக்கேன். இன்னைக்கு ஏதாவது ஒரு புதுசாக ஒரு தோடு வாங்கி போகலான்னு சொல்லிட்டு இந்த தோடு பார்த்தேன். இது நல்லா இருக்கா இல்லை இது நல்லா இருக்கா? ஏன்னா நான் சொன்ன மாதிரியே எடுத்துக்கோ. அதே இதை எடுத்துவா. அதே எடுத்துக்கோ. இது நல்லா இருக்கு. கவுஸ்லேட்டு கேளு. அச்சா ரெண்டுத்துல எது நல்லா இருக்கு? ரெண்டுமே இது நல்லா இருக்கா? என்னோட செலெக்ஷன் தான் நல்லா இருக்குது போல இருக்கு. அதுதான்டி என்னோட டேஸ்ட்லாம் வேற மாதிரி இருக்கும். சரி ஓகே, இது ஓகே. சனி பகவானை போய் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் மனசு நிறைவாக இருக்குது. இதுக்கப்புறம் நமக்கு பிடிச்ச சனியெல்லாம் விட்டு போகணும். ஆமாம், போயிருக்கும்னு நம்பிக்கையோட நம்ம வீட்டுக்கு போகலாம். ஆனால் வந்து ராஜாவை தான் கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா ரேவதி நட்சத்திரத்துக்கு இந்த மீன ராசிக்காரவங்களுக்கு தான் இப்போ வந்துட்டு 7.5 நடக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ அவருக்காக கூட்டிகிட்டு வரணும்னு ஒரு நாள் நினச்சோம். ஆனால் அவர் வேலைக்கு போயிட்டார், லீவ் போட முடியாது அவர். ஸோ நாங்கள் சாமி கும்பிட்டு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போமா? போகலாம். வீட்டுக்கு போமா? கேக் வாங்கம்மா. சாப்பிட்டுட்டு கேக் வாங்கிட்டு போவோம். நாங்களும் கோயிலுக்கு போயிட்டு வர வழியில் ராயல் பேலஸ்னு ஒரு ஹோட்டல் இருந்துச்சு, ரெஸ்டாரண்ட் சூப்பராக இருந்துச்சு. சரி சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு குழந்தையும் கையில் வச்சுருக்கோம். சரி போயிட்டு நாங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 1/2 மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு அப்புறம் வந்தவங்களெல்லாம் கவனிக்கிறாங்க. விழுந்து என்ன வேணும், ஒரு மீல்ஸ் வேணுமா அது வேணுமான்னு கேட்குறாங்க. நாங்கள் போய் 1/2 மணி நேரம் உட்காந்துருக்கோம். எங்கள்கிட்ட வந்துட்டு என்ன வேணும்னு கூட கேட்கல. நாங்கள் தான் கூப்பிட்டோம், என்ன வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. மீல்ஸ் வேணும்னு சொன்னேன். இருக்கான்னு பார்த்துட்டு வரேன்னு சொன்னார். இருக்கான்னு பார்த்துட்டு வரீங்களா அப்படின்னு சொன்னா சரி வெயிட் பண்ணோம். 1:30 தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு சரி வெயிட் பண்ணோம். சரின்னு சொல்லிட்டு வர 2 மீல்ஸ் தான் இருக்கு அப்படின்னு எங்கள்கிட்ட சொன்னாரு. ஆனா அங்க வந்து ஆர்டர் எடுத்துக்கிட்டு இருக்காரு மீல்ஸ் வேணுமான்னு வேற ஒருத்தவர். பாத்துக்கோங்க, கொஞ்சம் ரிச்சா நம்மள ஆளை பார்த்து எடை போடுறாங்க. பாத்தியா, ரிச்சா வந்தவங்கள போய் கவனிக்கிறாங்க. நம்ம என்னடி சாப்பாட்டுல என்னடி காசு அவங்கள மாதிரி நம்மளும் காசு தானே கொடுக்க போறோம். அதுதான் சொல்றேன், நம்மளும் காசு தான் கொடுக்க ஃபுல்லாவே அப்செட். சரி ஏதோ சரி பிறந்த நாளுக்கு ஒரு நல்ல ஹோட்டலுக்கு அழைச்சிட்டு போய் சாப்பாடுக்கு வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா மீல்ஸ் 149 போட்டு இருந்துச்சு. இல்லைன்னா நான் அந்த ஹோட்டலுக்கு போக கூட சொல்லியிருக்க மாட்டேன். அங்கேருந்து வந்தாச்சு. இப்போ நாங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு தங்கச்சி வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் சாப்பிட்றோம். இதுக்கு மேலே போயிட்டு நிவியை வச்சுட்டு எங்களால் சமைக்க முடியாது. நான் சமைச்சிடன்னு தான் சொன்னேன். வேணா கடையிலே சாப்பிட்டு போயிடலாம், ரொம்ப எனக்கு டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். இந்த தோடு உனக்கு அழகா இருக்கு. நல்லா இருக்கா? அங்கேயே போட்டுட்டேன். நான் தான் சொன்னாலே இந்த தோடு நல்லா தான் இருக்கும். எனக்கு பிடிச்ச வெஜ்ஜு, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது கூட்டு பொரியல். அங்கே ஏன் தெரியுமா போனேன், அங்கே பிக்கில் நிறையா பொரியல் வகையெல்லாம் வச்சு போட்டிருந்தாங்க. அதை ஆசைப்பட்டு போனேன், அது நடக்காமல் போச்சு. இங்கே தான் பொரியல் வச்சுருக்காங்களே, சாப்பிடு. அதை விட இது நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு, முட்டைக்கோஸ், இதுக்கு இணையாக வேறு எதை கொடுத்தாலும் எனக்கு இதே ஆகாது. உருளைக்கிழங்கு பொரியல், முட்டைக்கோஸ். ஆனால் எனக்கு பிறந்தது இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பொரியலும் சாப்பிடாது, காரக்குழம்பு மட்டும்தான். முட்டை வேக வச்சா சாப்பிடுவான். அப்போல்லாம் எடுத்துக்குவோம். எல்லாமே சூப்பராக இருக்குது. அதாதாங்க இங்கேருந்து சாப்பிட்டுட்டு நம்ம வீட்டில் போயிட்டு கேக் வெட்டுறதை பார்ப்போம். போகும்போது கேக்கு வாங்கிட்டு தான் போகணும். கோயிலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் பீச்சுக்கு போயிட்டோம். பீச்சுக்கு போய் ரீல்ஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக நிவியை தூங்க வச்சுட்டு இப்போ தான் டீ குடிக்கிறோம். ஒரு அலைச்சல் தானே. பர்த்டேக்கு எப்படியோ முடிஞ்சிருச்சு. ஆனால் இன்னும் கேக்கு வெட்டில் சீத்து முடிஞ்சிச்சுங்கிற பாரு. ராஜா வந்துட்டோம், வந்ததுக்கப்புறம் கேக் வெட்டும். ஆமாம், கேக் குழந்தை பிள்ளைக்குள்ள கேக் ஒன்றும் கேட்கலாம் கிடையாதுங்க. கேக் வாங்கிட்டு வந்து நம்ம சும்மா சிம்பிளாக வெட்ட வேண்டியதான். ஆமாம். அப்புறம் சொல்ல கேக் வாங்கிட்டு வந்தாச்சு. இங்கே ஃப்ரிட்ஜில் தானே வச்சுருக்கீங்க? ஓகே. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருநள்ளாறு போனோம் பார்த்தீங்களா, அங்கே யார் யாரெல்லாம் போகலாம். ரொம்ப சிறப்பு வாய்ந்த சன்னதின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் தான் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்த சன்னதி. ஸோ நமக்கு 7.5 சனி, அப்புறம் சனி கிரகம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, சனி பயிற்சி இதெல்லாம் அவங்களாம் வந்துட்டு திருநள்ளாறு போனால் ரொம்பவே நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ
ஸோ அந்த மாதிரி யாருக்காவது இருந்துச்சுன்னா காரைக்காலில் பக்கத்துலேயே தான் திருநள்ளாறு, ஒரு 12 கிலோமீட்டர் தான். ஸோ 12 கிலோமீட்டரில் 12 மினிட்ஸில் போயிடலாம். ஸோ பக்கத்தில் தான் இருக்குது, நீங்கள் போகணுன்னா பக்கத்தில் தான் இருக்குது, போயிட்டு வந்துடுங்க. ஸோ ரொம்பவே நல்லது. இந்த சனி பயிற்சி சனி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா போயிட்டு வரலாம், ரொம்ப நல்லது. எனக்கு அந்த ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. இது வரைக்கும் நான் அது மாதிரி கோயிலுக்கு போனதே இல்லை. ஆனால் எங்கள் ஊர்லேயே இருக்குது, ஏங்க சொல்ல எங்கள் ஊர்லேயே இருக்குது, ஸ்ரீவாஞ்சியம் கோயிலே இருக்குது, சனி பகவான் அங்கே தான் போயிருக்கேன். இது மாதிரி தனி ஸ்தலத்துக்கெலாம் போனதே இல்லை. ஃபஸ்ட் டைம் திருநள்ளாருக்கு நாங்கள் போயிட்டு வந்தோம். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க, நமக்கு ஒரு மாற்றம் ஏற்படும். அப்படிங்களா? ஆமாம். சரி, பர்த்டே கேள் சொல்கிறாங்க, நோட் பண்ணிக்கங்க. என்ன போதுமா? சரி சரி போ. நிவியை ஒரு வழியாக நான் தூங்க வச்சுட்டேன். நான் ஜெயிச்சிட்டேன். ஆனால் உண்மையே சொல்லணும்னா நான் ரொம்ப நேரம் தூங்க வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாங்க. லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு நாங்கள் 3 பேரும் படாத பாடுபட்டோம். அந்த நான் வந்த உடனே ஒரு 5 நிமிஷத்துல தூங்க வச்சுட்டேன். 5 நிமிஷமா? 2 நிமிஷம் தான் ஆகும். போயிட்டு வரதுக்குள்ள இங்கட ரேரே டீ சூடு பண்ற கேப்ல ரேரே சவுண்ட் நின்னுடுச்சு. என்னாச்சுன்னு வந்து பார்த்தா தூங்கிட்டான். எங்களுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் ரொம்ப டயர்டு, அங்கேயும் போனது வேற. மதியமே காரில் தூங்கிட்டு தான் வந்தான், இருந்தாலும் இப்போ தூங்கிட்டான். அதுதான் பெரிய ஆச்சரியம். இன்னும் தூங்க வச்சுட்டான். வாவ், ஹாப்பி பர்த்டே சீதா லக்ஷ்மி. எப்படி இருக்கு கேக்கு? சூப்பரா இருக்கு. ஒரு சிம்பிளா நீட்டா இருக்கு. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பர்த்டே. Thank you. நீ வந்து இந்தா. அங்க அவ்வளவுதான், பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியாச்சு. தம்பி தூங்கிட்டு இருக்கான், அவனுக்கு லைட்டா வச்சா போதும். தம்பிக்கு போங்க போங்க போங்க, ஓடுங்க. மம்மிக்கு பிறந்த நாள்னு சொல்லிட்டு கொடுத்துருவா. டாடி கொடுக்க சொன்னாரு, அது கொடுத்துருவா. என் அழகு வந்துட்டு முடிச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பி. நானும் போய் கொடுத்துட்டு வரேன். இவரு உடனே நான் பாக்குறேன் எல்லா தட்டுலயும் மஞ்சளா இருக்கே, என் தட்டுல மட்டும் வெள்ளையா இருக்கேன்னு. ஐயோ, எப்பயுமே கசலாம் இப்படிதான் ஊட்டி விட்டுட்டு தான் இருப்பான். யாருக்குமே ஏதாவது எடுத்தனா உடனே சமத்து தங்க பிள்ளை. கிளாப் பண்ணுங்க எல்லாரும், கிளாப் 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 கிளாப். என்ன கிளாப்? அங்க கீழே கொட்டிட்டான். ஐயோ ஐயோ. இது உனக்கு பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. பெயிண்டர் உனக்கு பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு பிரியாணி. திவிக்கு தான் பிரியாணி பிடிக்கும், என்னன்னு தெரியல. அன்னையில இருந்து பிரியாணியே வெறுத்துட்டானே. ஏன் கறியே சாப்பிட மாட்டேன்? புரோட்டீன் அதிகமா இருக்கு சிக்கன்ல. எனக்குமே நான் இது வரைக்கும் சாப்பிட்டே பார்த்தே இல்லையே. சிக்கனும் சாப்பிடாது, மட்டன் சாப்பிடுவோம், வெறும் ரைஸ் மட்டும் தான் சாப்பிடுவோம். ஆமா, பிரியாணி சாப்பிடுவோம். அப்புறம் எக் ரைஸ் வந்து வெறியறது. எக் ரைஸ் வெரியன். எக் ரைஸ்னோட பாத்துக்காங்க. அவன் சாப்பாடு முடிஞ்சிட்டு அது கம்மியாது. பாத்து சூப்பரா இருக்கு. ஆனா நான் சிங்கிளா இந்த மாதிரி போட்டோ இருந்ததே இல்ல, வச்சிருக்கவே இல்ல போட்டோ. ஆமா சீது, நிறைய போட்டோ உள்ளுக்குள்ள வச்சிருக்கு. ஆமா, எல்லா போட்டோ வச்சிருக்கு. திவி நிவி நான் நீனு எல்லாரும் இருக்கிற போட்டோ இருக்கு. பாருடா, எல்லா போட்டோவும் இருக்கு பேக்ரவுண்ட்ல. பர்த்டே சர்ப்ரைஸா? ஆனா நான் இத சர்ப்ரைஸ் எல்லாம் கிடையாது, சர்ப்ரைஸ் தான். நீ வீடியோ எடுக்கல, இது எடுத்து வந்துச்சு இப்பதான் கொண்டு கொடுத்து. ஆஹா, நான் யாருமே தெரியாது, இவங்களுக்கே தெரியாது. அதான் அந்த பாப்பா ஏதோ கொண்டு வந்திருக்குன்னு இப்ப அது இப்படி இன்னொன்னு வீடியோ என்னமோ வேற ஏதோ ஒன்னு சொல்லுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எடுத்து வந்து பார்த்தா ஒரு போட்டோ ஃப்ரேம் அது வீடியோ எடுக்க சொன்னுச்சு. அதுதான் ஏதோ சொல்லிட்டு போனுச்சு. அதுக்குதான் உனக்கு சிம்டம்ஸ் காமிச்சிருந்திருக்கு. நான் இப்படி எடுத்து வந்துச்சேன், என்ன எடுத்து வந்துட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஆனா என் போட்டோ சிங்கிளா போட்டிருக்கோன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம்மையா இருக்கு. எப்படி இருக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லாதான் இருக்கு. தைக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவு துணி அழுத்து வந்திருக்க பத்தியா வீட்டுல இருந்து. நான் ஆர்டர் பண்ண எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்து வந்துட்டேன். ஏன்னா வந்து நம்ம
லோ பட்ஜெட்டில் ஆர்டர் பண்ணாலே ஒரு தையல் தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஒரு ஸ்டிச் பண்ணி போட்டால் தான் அது வந்து கொஞ்சம் நாளைக்கு நீடித்து உழைக்கும். அதனால தான் எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துட்டேன். 10:30 மணி ஆயிடுச்சா? 10:30 மணி ஆயிடுச்சு. எல்லாரும் தூங்கினா மட்டும்தான் இவன் தூங்குவான், இல்லைன்னா வச்சுக்கலாம் தூங்கவே மாட்டான். இவரை தூங்க வச்சுட்டு காலையில் பார்ப்போம். அவ்வளோதாங்க இந்த விளாக். கண்டிப்பாக இந்த விளாக் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த விளாக் பார்க்கலாம். பாய் பாய் சொல்லு நிவி. ஏய் அழகி சூப்பர். பாய் அழகுடி அழகுடி. அவ்வளோதாங்க இந்த விளாக். அடுத்த விளாக்ல பார்க்கலாம். பாய் பாய் சொல்லு. ஏய் சூப்பர் சூப்பர் சூப்பர். கிளாப் பண்ணு கிளாப் பண்ணு கிளாப் 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 பண்ணு கிளாப் 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 அழகு. கிளாப் கிளாப் கிளாப். ஏய் செம்ம சித்து, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை.